பிரைஸ் லார்ட். ஆ உங்கள இந்த நேரத்தில கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன். பெற்றோர் நீங்க வந்து தொடர்ந்து இந்த 12 பாடங்கள நீங்க முடித்து, ஆ அடுத்த ஒரு லெசனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த பாடத்த இதே போல உற்சாகமா நீங்க செய்யுங்க. ஒருவேளை நீங்க பாடத்த கேப் விட்டு ஒருவேளை நீங்க நடத்தியிருந்தீங்கன்னா, அத வந்து கேப் விடாம இனி வரக்கூடிய காலத்தில தொடர்ந்து அத கன்டின்யூ நீங்க பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு லெசன குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன லெசன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பிக்சர காட்டுறேன். அத காட்டும்போதே நிச்சயமா உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லெசனுக்குரியதான கிராஃப்ட். ஸோ இது வந்து 13வது லெசன், நோவாவும் புதிய உலகமும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு லெசனுக்குரியதான ஒரு கிராஃப்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கைடில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிக்சரை வந்து நீங்கள் கட் பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த பிக்சர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கைடுக்குள்ளே போய் பார்த்துருவோமா? பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர் கையேடில் இப்படி தான் வந்து அந்த பிக்சர் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க, இதை நீங்கள் கட் பண்ணி இந்த ஷீட்டை வந்து என்ன செய்யுங்கன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு A4 ஒரு சார்ட்டில், ஒரு திக்கான ஒரு சார்ட்டில் நீங்கள் இந்த பிக்சரை வந்து ஒட்டிடுங்க. அதாவது என்ன, ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யணும், அதை வந்து ஒட்டணும், இந்த சைஸுக்கு ஒட்டணும். ஸோ இதுக்குரியதான அந்த பின்னு வந்து என்ன செஞ்சுருப்போம்னா, நாங்கள் ஏற்கனவே உங்கள் கிட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் அந்த பின்னை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிராஃப்டை வந்து செய்யலாம். அந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் வெட்டி நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிராஃப்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போது இந்த பின்னை வந்து என்ன செய்யணும், இப்படி நீங்கள் பின்னாடி நீங்கள் அழகாக என்ன செய்யுங்க, நீங்கள் அதை மடித்து விட்டிங்கன்னா அந்த பின்னு வந்து உங்களுக்கு உள்ள லாக் ஆகிரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த 13வது பாடத்துக்குரிய காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நோவா பேழைக்குள்ள எல்லா மிருகங்களும் பறவைகள் என்ன செஞ்சது, உள்ளே போச்சு இல்லையா? அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த பேழையோட டோரை ஏசப்பா சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மழை வந்து பெஞ்சது, மழை பெய்ய ஆரம்பிச்சது. எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாட்கள் மழை பெஞ்சது. இப்போ இந்த 40 நாட்கள் மழை பெஞ்சதோடு மட்டும் இல்லை, வானத்திலிருந்து மழை பெய்யும்போது தண்ணி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் பூமிக்கு அடியிலிருந்து என்ன வந்தது, தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். சரியா? அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் பாரு. நம்ம ஊர்லலாம் ஒரு 2 days அல்லது 3 days வந்து தொடர்ந்து மழை பெஞ்சா நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, வேறு வேலைக்கு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், வீட்டுக்குள்ளலாம் என்ன செஞ்சிடும், தண்ணி வந்துடும். ஆனால் நோவா காலத்தில் அதே மாதிரி மழை பெய்யும் போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. வெளியில் இருந்த எல்லா மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் இறந்து போயிடுச்சு. மனுஷங்க அவங்களும் இறந்துட்டாங்க. சரி, ஆனால் யார் மட்டும் உயிரோடு இருந்தாங்க? வேலைக்குள்ள யாரெல்லாம் போனாங்களோ, எத்தனை பேர் போனாங்க? வெரி குட் பாப்பா, கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. 8 பேர் உள்ளே போனாங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் உள்ளே போச்சு, எல்லா விதமான அனிமல்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ், இதெல்லாம் 2 ஜோடியாக உள்ளே போச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் உள்ளே போச்சு. சரி, இப்போ உள்ளே போனதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது. பாரு, இங்கே என்ன செஞ்சது, மழை பெய்ய ஆரம்பிச்சது. கடைசியில் மழை பெஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, 1 வருஷத்துக்கிட்ட அவங்க உள்ளே இருந்தாங்க. 1 வருஷத்துக்கிட்ட அவங்க உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது, வடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பேழை எங்கே போய் இருந்தது, அது கடைசியாக போய் நின்ன இடம் தெரியுமா? அது பெரிய ஒரு உயரமான ஒரு மலையில் போய் நின்னது. அந்த மலைக்கு பேர் தான் அரராத் மலை. சரி, இப்போ ஆண்டவர் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் வெளியில் வாங்க, இப்போ வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்குன்னு நான் கொடுக்குற இந்த புது உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்தாங்க. சரியா? வாக்கு தத்தங்கள் கொடுத்ததோடு மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இனிமேல் இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன்,
ஜலத்தினால தண்ணினால நான் அழிக்கவே மாட்டேன்னு சொல்லி நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? அந்த உடன்படிக்கை தான் வந்து என்னது? வானவில் உடன்படிக்கை. அதாவது வானவில்ல வந்து அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா ஏசப்பா வந்து என்ன செஞ்சாங்க? வச்சிருந்தாங்க. சரியா? நான் இனிமேல் இந்த பூமியை தண்ணினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளமாக ஞாபகார்த்தமாக வானத்தில் வந்து என்ன இருக்கும்? அந்த வானவில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வானவில் எத்தனை கலர் இருக்கு? வெரி குட். 7 கலர் இருக்குன்னு. சரி, அந்த வானவில் தான் வந்து நினைச்சிரும் நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, அதே மாதிரி தான் அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஏசப்பா நோவாவுக்கும் குடும்பத்துக்கும் நன்மை செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. என்ன பண்ணாங்க? அந்த குடும்பத்தை பாதுகாத்தாங்க. ஸோ அந்த பாதுகாத்ததுனால நோவா வந்து என்ன பண்ணாங்க? தேவனுக்கு அவர் வந்து என்ன செஞ்சார்? பலி செலுத்தி அவரை ஆராதிச்சாங்க. அந்த காலத்தில் பலி செலுத்துறது அப்படின்னா என்னது? ஆராதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறது, கர்த்தரை ஆண்டவரை துதிக்கிறது. அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிறவங்கள என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ என்ன செஞ்சுருக்கிறாங்க? நன்மை செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு எவ்வளவோ என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தை நமக்கு ஏசப்பா தந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். யாரை போல? வெரி குட். நோவாவை போல நாமளும் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இதை நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பாடத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாடலை பாடி தேவனை ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் நீங்கள் செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க. சரி, இப்போது இந்த பாடத்தை நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத லைஃப் அப்ளிகேஷனை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். நாங்கள் ட்ரைனிங்கில் வரும்போது நாங்கள் ஒரு கேம் சொல்லி கொடுத்தோம். ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். என்னென்னா, 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 A4 சீட்டு கொடுத்து, அல்லது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2 A4 சீட்டு கூட கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் ஒரு 30 அந்த மாதிரி ஒரு கவுண்ட் பண்ணுங்கள். 30க்குள்ளே வந்து நீங்கள் எத்தனை கப்பல் வேணாலும் செய்யலாம். யார் நிறைய கப்பல் செய்கிறீங்களோ, போட்டு செய்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக வந்து என்ன செய்வாங்க? அதை உற்சாகமாக அவங்க செய்வாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பிள்ளை கூட என்ன செய்யலாம்? நீங்கள் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் வந்து நடத்தி, ஸோ அந்த உங்கள் பிள்ளைகளை வந்து என்ன செய்யலாம்? உற்சாகப்படுத்தலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.